அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நீதிநெறி விளக்கம் என்னும் நூல் குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம். அமைப்பு முறை, ஆசிரியர் பெயர் குமரகுருபரர், பொருள் அறம் சார்ந்த நூல், பாவகை வெண்பாவால் பாடப்பட்ட நூல். பாக்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 102 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்தும் உட்பட. காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இதற்கு நீதிநெறி விளக்கம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. பொதுவான குறிப்புகள்னு பார்க்குறப்போ இளமை, செல்வம், யாக்கை ஆகியவற்றின் நிலையாமை பற்றி பேசுது. கல்வியினுடைய சிறப்பு, துறவியர் பின்பற்ற வேண்டியன, செய்யக்கூடாதவை, இது மாதிரியான தகவல்கள்லாம் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நீதிநெறி விளக்கம். மதுரையை ஆண்ட திருமலை மன்னரின் விருப்பத்திற்கு ஏற்ப நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை குமரகுருபரர் எழுதியிருக்காரு. இந்நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் திருக்குறளினுடைய கருத்துக்களைப் போல இருக்கின்றன அப்படின்ற செய்தியும் அறிய முடிகிறது. ஆசிரியருடைய குறிப்புன்னு பார்க்குறப்போ ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவைகுண்டம் அப்படின்ற பகுதியில் பிறந்திருக்காரு. குலம் சைவ வெள்ளாளர் குலத்தில் பிறந்தவர். சைவ நெறியை போற்றிய தர்மபுர ஆதீனத்துடன் தொடர்புடையவர். அது மட்டும் இல்லாமல் மாசிலாமணி தேசிகரனுடைய சீடராகவும் இருந்திருக்காரு. பிறந்த 5 வருடங்கள் வரையிலும் வாய் பேசாமல் இருந்திருக்காரு. பின்னாடி திருச்செந்தூர் முருகனர்களால் பேசியிருக்காரு. இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபந்த வேந்தர். சிற்றிலக்கியங்கள் நிறையா அந்த சிற்றிலக்கிய வகைமைகள் தொடர்பான நூல்கள் எழுதுனால இவருக்கு பிரபந்த வேந்தர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தர்மபுர மடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவரை தம்பிரான் அப்படின்ற சொல்லாலையும் அழைச்சிருக்காங்க. இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கந்தர் கலிவெண்பா. இது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச வரம் தந்த திருச்செந்தூர் முருகன் மீது பாடினது தான் கந்தர் கலிவெண்பா. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை மீனாட்சி மீது பாடப்பட்ட ஒரு நூல். முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ், புள்ளிருக்கு வேலூர் இறைவன் மீது பாடப்பட்ட ஒரு நூல். மதுரை கலம்பகம், மதுரை சோமசுந்தரர் மீது பாடினது. காசி கலம்பகம், காசிக்கு சென்றபோது பாடிய நூல். கைலை கலம்பகம், கைலாசபுர இறைவன் மீது பாடியது. சகலகலா வள்ளி மாலை, வடநாட்டு பாதுஷாவிடம் சரளமாக உரையாடவும் கோயில் மடம் கட்டுவதற்கு உரிய இடம் வாங்கவும் அருள் வேண்டி அம்மை மீது பாடப்பட்ட நூல். திருவாரூர் நான்மணி மாலை, திருவாரூர் இறைவன் மீது பாடப்பட்டது. மீனாட்சி இரட்டை மணி மாலை, மதுரை மீனாட்சி மீது பாடப்பட்டது. சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை, தில்லை சிவகாமி அம்மை மீது பாடப்பட்ட நூல். சிதம்பர மும்மணி கோவை, தில்லை நடராசர் மீது, சிதம்பர செய்கோயும் தில்லை நடராசர் மீது பாடப்பட்ட நூல் தான். பண்டார மும்மணி கோவை தர்மை ஆதின முதல்வர் மூலம் துறவு பெற்ற பின்னாடி பாடப்பட்ட ஒரு நூல் தான் இந்த பண்டார மும்மணி கோவை. மீனாட்சி அம்மை குரம், மதுரை மீனாட்சியை பற்றியது. இந்த நூல்கள் எல்லாமே குமரகுருபரர் எழுதின நூல்கள். அதுவும் குறிப்பாக சிற்றிலக்கியம் தொடர்பான நூல்கள் தான் அதிகமாக எழுதுனால பிரபந்த வேந்தர் அப்படின்ற பேர் முன்னாடியே வந்துச்சு. அதை நான் சொல்லியிருந்தேன். முக்கியமான அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சார ஆகுல சொல்லும். இந்த தகவலோடு நீதிநெறி விளக்கம் குறித்த தகவல்கள் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.